தெலங்கானாவில் உரத்தட்டுப்பாடு நிலவும் நிலையில் செருப்புகளை வரிசையில் போட்டு விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன காரணத்தால் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது? தெலுங்கானா மாநிலம் முழுவதுமே கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான யூரியா தட்டுப்பாடு நிலவுகிறது. யூரியா தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகள் இந்த பருவத்தில் விவசாயம் செய்ய முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசு அமைத்திருக்கும் யூரியா வழங்க மையங்களில் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் 2 மூட்டை மட்டுமே யூரியா வழங்கப்படுகிறது. அந்த யூரியாவை எப்போது வரும், எப்போது அவர்கள் வழங்குவார்கள் என்பது பற்றி உறுதியான தகவல் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக யூரியா வாங்குவதற்காக விவசாயிகள் நாட்கணக்கில் யூரியா வழங்கும் மையங்கள் முன் காத்திருக்கின்றனர். அங்கு காத்திருக்க முடியாத கால்வழி காரணமாக காத்திருக்க முடியாத விவசாயிகள் அந்த இடங்களில் தங்களுடைய செருப்புகளை வரிசையில் போட்டு வைத்து விடிய அங்கு காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறவினர்கள் கொண்டு சேர்க்கும் நிலை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் டோர்னக்கல் பகுதியில் உள்ள யூரியா வழங்கும் மையத்தில் விவசாயிகள் யூரியா வாங்குவதற்காக தங்களுடைய ஆதார் அட்டை, பட்டா புத்தகம் ஆகியவற்றை கொடுத்திருந்தனர். அப்போது யூரியா வழங்குவது தொடர்பாக விவசாயிகளுக்கும் அங்கிருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே தொடர்ந்து கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து அங்கிருந்த அதிகாரிகள் விவசாயிகள் சமர்ப்பித்த ஆதார் அட்டை மற்றும் பட்டா புத்தகம் ஆகியவற்றை வீதியில் வீசி எறிந்துவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் அந்த ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த அதிகாரிகளிடம் யூரியாவுக்காக கெஞ்சி காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் ஒரு பெண் விவசாயி ஒருவர் ஒரே ஒரு மூட்டை யூரியாவுக்காக அதிகாரி ஒருவர் காலில் விழுந்து கெஞ்சி கட்டிக்கொண்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது பற்றி கூறும் விவசாயிகள் தங்களுக்காக அனுப்பி வைக்கப்படும் யூரியாவை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு கொண்டு சென்று கள்ளச்சந்தையில் விற்பதால் தான் இங்கு யூரியா தட்டுப்பாடு நிலவுகிறது. மற்ற மாநிலங்களில் மட்டும் நிலவாத யூரியா தட்டுப்பாடு இந்த மாநிலத்தில் நிலவுவதற்கு காரணம் கள்ளச்சந்தை வியாபாரம் தான் என்று குறிப்பிடுகின்றனர். தெலங்கானா மாநிலத்தில் நிலவி வரும் யூரியா தட்டுப்பாடு பற்றி சமூக ஆர்வலர்கள் பெரும் கவலைகளை தெரிவித்து வருகின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ். கல்வி கற்கவும் கல்வி ஆர்வ